ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்கோம். வீட்டில் ரவையும் வெல்லமும் இருந்தால் போதும், குயிக்காக 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரவா கொழுக்கட்டையை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. வாங்க இந்த ரவா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொழுக்கட்டைக்கு தேவையான சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பால் ஒரு கப் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப் குண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே அதே கப்பால் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லம் எல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. இப்போது ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து முந்திரியோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு கொழுக்கட்டையெல்லாம் தேங்காய் போடுறது பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் துருவியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோ வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே பேன்லேயே தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் ஒரு கப் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. நெய்யில் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தண்ணி சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த தண்ணி ஊற்றும் போது வடித்து சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தண்ணி சேர்த்துனதும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா இறுக ஆரம்பிச்சிரும். வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா இறுகிரும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரவையெல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்குறதுக்கு அல்வா பதம் வந்துட்டாவே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த பதம் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க. கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி நான் ரவா கொழுக்கட்டையை வாழை இலையில் தான் செய்கிறேன். உங்ககிட்ட அச்சு இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம். பட் இந்த ரவா கொழுக்கட்டை வாழை இலையில் தான் செய்வாங்க. தேவைப்பட்டால் வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ண வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை உங்களுக்கு விருப்பமான சைஸில் பிடிச்சிக்கோங்க. மாவு உள்ளே வச்சதும் இலையை வீடியோவில் பார்க்குற மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு கொழுக்கட்டை செய்யலாம். வாழை இலையில் தேவையான அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான சைஸில் பிடிச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு மாவு வச்சதுக்கப்புறம் வாழை இலையை உள்பக்கமாக ஒரு டைம் மடிச்சுக்கோங்க. மீதமாக இருக்கிறத வெளிப்பக்கமாக மடிச்சுட்டு 2 சைட்லேயும் உள்ளே மடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதம் உள்ள மாவுலையும் வாழை இலையை வச்சு மடிச்சுக்கோங்க. எல்லா மாவையும் இலையில மடிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை ஆவியில் வேக விட்டு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுருங்க. கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி இந்த கொழுக்கட்டைகளை 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆவி பறக்க சூப்பரான ரவா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், டேஸ்டான ரவா கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த ரவா கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. ரவா கொழுக்கட்டையை வாழை இலையில் செய்கிறதுனால ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவா கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.